அக்கா மாமா அத்தை நீங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஓட்டு போடும்போது நம்ம கேட்போம். ஆனால் யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. இந்த கட்சிக்காரங்களுக்கு போட்டால் அந்த கட்சிக்காரங்க கோச்சிக்குவாங்க, அந்த கட்சிக்காரங்க போட்டால் இந்த கட்சிக்கார கோச்சிக்குவாங்கன்னு சொல்லி யாருமே உண்மையே சொல்ல மாட்டோம். ஆமாம் தானே? ஓட்டு போட்டுட்டு வந்தோன்னே ஆமாம் அதுக்கு தான் போட்டேன், நீ எதுக்கு போட்ட, ஆமாம் இதுக்கு தான் போட்டேன் அப்படின்னு பேச்சை மாற்றி தான் சொல்லுவோம் தவிர உண்மையை யாருமே சொல்ல மாட்டோம். நான் இந்த தடவை 5வது தடவை ஓட்டு போட போகிறேன். 4 தடவை ஓட்டு போட்டிருக்கேன். யாருக்கு போட்டேன்னு யார்ட்டையுமே சொன்னதில்லை. அவங்கள்ட்ட கேட்டால் ஆமாம் இதுக்கு தான் போட்டேன், இவங்கள்ட்ட கேட்டால் ஆமாம் இதுக்கு தான் போட்டேன்னு அப்படி சொல்லிட்டு தான் போவேன். இப்போ யாரை கேட்டாலும் டிவிக்கே அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், எங்கள் விஜய் அண்ணனுக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டே இப்போ உள்ளவங்க இந்த தடவை ஓட்டு போட போகிறவங்க போகிறாங்க, சொல்லிட்டு போட போகிறாங்க. ஆமாம் தானே? மக்கள் மனதை கொள்ளையடித்தவர் அவர். எம்ஜிஆருக்கு அப்புறம், எம்ஜிஆர் ராமச்சந்திரன் தலைவருக்கு அப்புறம் நம்ம அண்ணன் விஜய் தான் மக்கள் மனசை ஆள வந்தவர். அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலை, அவருக்கு கண்டிப்பாக நம்ம விசில் சின்னத்தில் ஓட்டு போட நாங்கள் போகிறோம். இப்போவே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்கிறோன்னா கான்ஃபிடெண்ட்டாக அவர் ஜெயிப்பார். ஜெயிக்கிறாரோ இல்லையோ எங்கள் மனசுலலாம் ஜெயிச்சிட்டாரு. அதனால் விசில் சின்னத்துக்கு தயவுசெய்து எல்லாரும் ஓட்டு போடுங்க. மாற்றம் ஒன்றே மாறாத மாதிரி மாற்றம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இத்தனை ஆண்டு காலம் எப்படி இருந்துச்சு அப்படி இப்படின்னு போயிடுச்சு, யாரையும் குறையெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு மாற்றத்தை உருவாக்கி பார்த்து நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல தப்பே இல்லை. மக்களாகிய நம்ம தான் எல்லாரையும் புதுசாக வரவங்களா ஆதரிக்கணும், புதுசாக வரவங்களா கை தூக்கி விடணும். அவங்க செய்கிறாங்க செய்யலை, வந்ததுக்கப்புறம் செய்யாமல் விட மாட்டாங்க. ஓகே, அவர் சொந்த உழைப்பில் முன்னேறி அவரோட தொழிலை விட்டுட்டு நம்மளுக்காக வந்து மக்களுக்காக, மக்கள் மனசில் நின்று மக்களுக்காக செய்யணும்னு நினச்சி செய்கிறாரு. அதனால் மக்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. தயவுசெய்து நான் சொன்னது உண்மைதானா? உண்மைதான் இருந்தாலும் விசில் சின்னத்துக்கு போடுங்க. நான் வந்து விசில் சின்னத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே போட போகிறோம். ஓகே, எங்கள் அண்ணன் தான் தலைவர் இந்த நாட்டுக்கே. விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக விசில் சின்னத்தில் மட்டும். ஓகே.